ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அண்ணன் இந்த மாதிரி வேலைக்கு என்னை கூப்பிட்டாரு. ஆனால் எனக்கு என்ன ஒரு யோசனை இருந்துச்சுன்னா, 2 பேரும் ஒரே இடத்துலயே வேலை பார்த்தோன்னா, நாளைக்கு நான் ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சாலோ, ஏன்னா எனக்கு யாராச்சும் ரொம்ப அதட்டி பேசினாலோ, இல்லை ரொம்ப இது பண்ணாலோ, அந்த இடத்துல நான் டக்குன்னு கோவப்பட்டுருவேன். அந்த குணத்தை என்னால் மாற்றிக்க முடியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். நான் வேறு ஒரு கம்பெனியில் ஒரு 3 வருஷமாக தான் வேலை பார்த்தேன். அதில் எனக்கு அந்தளவுக்கு சம்பளம் கம்மியாக கொடுக்குறதுனால அண்ணா சொன்னார், இது மாதிரி எங்கள் கம்பெனியில் நான் அப்போலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், இங்கே நிறைய இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க, நீ தான் வர மாட்டேங்கிற, வா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கூப்பிட்டுட்டு இருந்தார். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளால் அவருக்கு எதுவும் வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன்னா அவர் 10 வருஷமாக அந்த கம்பெனியில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அவங்க அண்ணனுக்குன்னு ஒரு மரியாதை அந்த இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம இப்போ போய் நாளைக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேசுகிற மாதிரியோ இல்லை ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, நம்மளால் அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுச்சு. அதனால் அண்ணன்ட்ட நான் வரேண்ணே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அம்மா கூட சொன்னாங்க, நீயும் அங்கே போனால் தான் உனக்கும் பொறுமை எப்படி என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியும். நீ எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறங்கிறது தான், கோவத்தை குறைச்சிக்க அப்படிங்கிறது தான் நான் உனக்கு சொல்கிற அட்வைஸ். ஆனால் நீ அதை கேட்குற மாதிரியே எனக்கு தெரியலை அப்படின்னோடனே, சரி விடுங்க, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது. நம்ம சூழ்நிலை எதுவும் சரியாக இருக்காங்கிறத நம்மளால் எதையுமே இது பண்ணிக்க முடியாது, பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே நான் அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி, அப்போ நான் யோசித்து பார்த்தேன், அம்மா சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தானே. நம்மளுக்கு கோவம் அதிகமாக வர வயசு தானே நம்ம அந்த அளவுக்கு ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக இருக்க முடிகிறது கிடையாது. எல்லாருக்கிட்டேயும் ஏதாச்சும் ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நம்ம அண்ணன் இருந்தார்னா அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கற்றுக்கணும். அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்ச விஷயமா இருந்துச்சு. அதனால நான் என்ன யோசித்தேன்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பொறுமையை இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அண்ணன்கிட்ட அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன், சரிண்ணே, நான் உங்கள் கம்பெனியில் ரெஸ்யூம் நான் மெயிலில் அனுப்புகிறேன், நீங்கள் சொல்லுங்கள், சொல்லிவிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு. அண்ணன் ரூம் எடுத்து தான் தங்கியிருந்தார். அத்தை பொண்ணையை தான் கல்யாணம் பண்ணிக்கிறது மாதிரி பேசி வச்சுருந்தோம். இன்னும் ஒரு வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா அத்தை பொண்ணு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களும் கம்பெனி மாற்றுறது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அண்ணன் கோயம்புத்தூரில் வேலை பார்க்குறாங்க. இங்கே அதனால் அவங்க சொந்த ஊர்லேருந்து மாற்றிட்டு வர்றதுக்கு, அந்த பிரான்ச்சுக்கு மாற்றுறதுக்கு ஒரு 1 இயர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் 1 இயருக்கு அப்புறம் கல்யாணம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பேசி வச்சுருந்தாங்க. சரின்ட்டு அண்ணன் ரூமில் தான் தங்கியிருந்தார். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி சொன்னேன். அப்புறம் அவரும் சொன்னார், நீ எனக்கு ரெஸ்யூம் அனுப்பி விட்ரு மெயிலுக்கு, நான் மேனேஜர் சார்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. மேனேஜருக்கு அடுத்த பொசிஷனில் தான் இவர் இருந்தார். அதனால் மேனேஜர் சார் நல்ல ஒரு இதாக இருப்பார். ரொம்ப வருஷம் அங்கே ஒர்க் பண்ணுறவர். அவர் 15 வருஷத்துக்கு மேலே அந்த கம்பெனியில் இருக்கிறவர். அதனால் அண்ணன் எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் ரெஸ்யூம் அனுப்பிவிட்டு ஒரு 3 நாளைக்கு அப்புறம் எனக்கு மெயில் அனுப்புனாங்க, இது மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஊர்லேருந்து கிளம்பிட்டு நான் போனோன்னே அண்ணன் ரூமில் தான் தங்கியிருந்தேன். அண்ணன் நைட்டு அழைச்சிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாரு கடையில். எப்போதும் அண்ணனை தான் இது பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்திருக்கேன், ஊர்லேருந்து வந்திருக்கேங்கிறதுனால சரி கொஞ்சம் நல்ல சாப்பாடு இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால அண்ணன் கடையில் அழைச்சிட்டு போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து மறுநாள் சொன்னார், இது மாதிரி நீ முன்னாடி கம்பெனியில் பற்றி கேட்பாங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த மாதிரி கோவப்படுவேன், அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் எதுவுமே சொல்லிடக்கூடாது. எனக்கு இன்சென்டிவ்ஸ் அந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணலை, 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரீசனை மட்டும் சொல்லு. நான் ஏன்னா சார்கிட்ட அதை தான் சொல்லியிருக்கேன், மேனேஜர் சார்கிட்ட அப்படின்னோடனே, சரி ஓகே, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் அதே மாதிரியே சொல்லிடுறேண்ணே அப்படின்னோடனே, சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் 9 மணிக்கெலாம் இன்டர்வியூன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 8:30க்கெலாம் அண்ணனோடைய கிளம்பி அங்கே போனேன். போனதுக்கப்புறம் என்னோடைய ஒரு 4-5 பேர் இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க.
ஸோ அந்த நேரத்துக்கு இன்டர்வியூக்கு வந்து ஒரு 4, 5 பேர் வந்திருந்தாங்க. அதில் 2 பேர் தான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா 2